ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். ஜோதிட பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான கருத்தரங்களை ஏற்பாடு செய்துள்ள நவமணி சண்முவேல் சார் அவர்களுக்கும், அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு மார்கண்ட துருவ கணிதம். மார்கண்ட துருவ கணிதம். இந்த மார்கண்ட துருவ கணிதம் என்ற விஷயத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? ஒருத்தர் அது அது எது தேவையில்லையோ அது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். துருவ கணிதம் இல்லையா? ஜாதகத்தில் வந்து லக்ன புள்ளி கணிக்கிறதுக்காக பயன்படும். அதுதான் மார்கண்ட துருவ கணிதம். எல்லாம் வள்ளுவர்கள் சரிங்க, வள்ளுவர்கள் எழுதின ஜாதகத்தில் பூராமே சூரிய உதயாதி நாளிகை, குழந்தை பிறந்தது முன்னாடி சூரிய உதயாதி நாளிகைன்னு போட்டு, அந்த குழந்தை பிறந்த ஆங்கில மணி நேரத்தை போட்டிருக்க மாட்டாங்க, பிறந்த நாளிகை வினாடியை மட்டும் போட்டிருப்பாங்க. பிராக்கெட்டில் வந்து மார்கண்ட துருவ கணிதம்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க. இந்த மார்கண்ட துருவ கணிதம்னா என்ன, அது எப்படி கணிதம் என்றதை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மார்கண்ட துருவம்ன்றது பார்த்தீங்கன்னா மார்கண்டேயர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மார்கண்டேயர்னா என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். என்றும் 16 இல்லை, என்றும் 16 இறப்பில்லாதவன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற மறைமுகமான வார்த்தை என்றும் 16 என்ற வார்த்தையை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறணும். அதே மாதிரி இந்த குழந்தை பிறந்த அந்த நாளிகை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாளிகையை வந்து 16 பங்குக்குள்ளே அடைக்கிறது. அது எப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கலைப்பிரியன் பேசுகிறப்ப சொன்னார் 24 மணி நேரம், 24 மணி நேரத்தோட 2.5 மடங்கு தான் உங்களுக்கு வந்து நாளிகை இல்லைங்களா? அதே மாதிரி 3.25 நிமிடம்னு சொல்கிறோம். நாளிகை வினாடியில் வந்து 3.25ன்றப்ப அது வந்து ஆங்கில மணிக்கு எவ்வளோ நேரம் வரும்? 3.25 நாளிகைக்கு தான் 1.5 மணி நேரம் இல்லையா? 3.25 நிமிடத்துக்கு 1.5 நிமிடம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த நாளிகை வினாடின்றதை ஒதுக்கிட்டு நடைமுறைக்கு இருக்கக்கூடிய கடிகார மணிக்கு பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? இந்த 3.25 நாளிகை வினாடின்றது 1.5 மணி நேரத்தை குறிக்குமோ, அதே மாதிரி 3.25 வினாடின்றது 1.5 நிமிடத்தை குறிக்கும். இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கணிதம் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பின்னாடி பயன்படும், கண்டிப்பாக பயன்படும். இருக்கிறவங்க தெரியாமல் கூட அதனால சொல்லிடுறேன். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் சொல்லி விம்சோத்தரி திசையில் இருக்கக்கூடிய கிரக வரிசையத்தை நான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து 1.5 நிமிடம் சொன்னேன் இல்லையா? 1.5 1.5 நிமிடம்ன்றத 1.5 இன்னும் இந்த 1.5ன்னு போட்டால் கூட குழப்பம் வரும்ன்றதுனால 1.5 நிமிடம்னு போடுறதுக்கு வசதியா என்ன செஞ்சுக்கிறேன்? 1.5 1.5 1.5 சரிங்களா? 1.5 நிமிடம். அடுத்து 1.5 கூட்டினோம்னா எவ்வளோ வரும்? 3. 3ஓட 1.5 கூட்டினா 4.5. 4.5யோட 6. அடுத்து 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 12 சரிங்களா? அடுத்து 15
மொத்தம் 16 வந்துருச்சுங்களா? இங்கேருந்து 9, அடுத்து 10, 11, 12, 13, 14, 15, 16 துருவம் வந்துருச்சு. இப்போ குழந்தை ஜாதகத்தில் வந்து உதயாதி நாளின்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அதை நம்ம எப்படி இங்கிலீஷ் டயத்திலே பார்க்குறதுன்றதை நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்த்துருவோம். இப்போ டைம் என்னாச்சு? 11 மணி 11:55. இன்னைக்கு சூரிய உதயம் என்னவா இருக்கும்? 6:30 போட்டுக்கிற சொல்லிட்டார். அதாவது மூல நூல்களில் கடுமையாக சொல்லியிருக்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து எளிமைப்படுத்தி இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ குழந்தை பிறந்தது இருக்கட்டே கூட பெரிய தப்புலாம் ஒன்றும் யாருக்கு குழந்தை பிறந்தது 11:55, சூரிய உதயம் 6:30. அப்போ சூரிய உதயத்துலேருந்து 5 மணி 25 நிமிடம் கழித்து இந்த குழந்தை பிறந்திருக்குன்னு ஆகிப்போச்சு. ஆமாம், சூரிய உதயத்திலிருந்து 5 மணி நேரம் 25 நிமிடம் கழித்து இந்த குழந்தை பிறந்திருக்கு. இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து ஓரளவுக்கு சரியாக குறிச்சிடுறாங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 1 நிமிடம், நல்லா புரிஞ்சுக்குங்க, 1 நிமிடம் வேணால் வித்தியாசம் வரும். இதே இது இந்த மார்க்கண்ட துருவம்லாம் கண்டுபிடிச்சி எவ்வளோ ஆகும்? முத எப்போ சொல்லியிருக்கேன்னா ஏறக்குறைய மூல நூலில் இருக்குது. ஏறக்குறைய 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா மூல நூலில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இன்றைக்கி இருக்கிற வாட்சில் இல்லையா, அன்றைக்கி இது மணல் கடிகாரம் இருக்கும், இல்லைன்னா நீர் கடிகாரம், இந்த மாதிரி தான் இருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருக்காது. அந்த டயத்தை எப்படி சரி பண்ணுறதுன்றதுக்கான ஒரு இது. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மூல நூலில் படித்தது உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தை வந்து வளர்புறையில் பிறந்திருந்தா அந்த குழந்தை பிறந்த அறையில் அந்த ரூமில் வந்து தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருந்திருக்கும். அந்த தீபத்தில் வந்து எவ்வளவு எண்ணெய் இருந்துச்சோ இல்லையா, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து வளர்புறையில் பிறன்மை தீதியில் பிறக்கணும், துவிதி பிறந்த இந்த மாதிரி கணக்குகள் இருக்கும். இன்றைக்கி அந்த கணக்கெலாம் நமக்கு தேவையில்லை. ஆமாம், எந்த பிரசவ வரையில் ஆண்கள் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பிரசவம் பார்க்குற ஒரு டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனைவிக்கு பிரசவம் பார்த்த டாக்டர்லாம் இருக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த காலத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இதை எப்படி கணிதம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மணி, இது வந்து நிமிடம். இந்த மணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மணியை வந்து 4ஆல் பெருக்கிறோம். எவ்வளோ வரும்? 20. இந்த 20ன்றத ஒத்தப்பட ஆக்கணும்னா 2. சரிங்களா? அடுத்து இந்த உதிரி நிமிடம் இருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கு? 25. இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா 60 நிமிடம் வரைக்கும் போட்டுக்கறணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து 24க்கு அடுத்து என்ன வரும்? 25, 26, 27. இதே மாதிரி 60 நிமிடத்துக்கு போட்டால் தான் இது வந்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நமக்கு வந்து நிமிடம் 25 நிமிடம் வருது. 25 நிமிடத்துக்கு உங்களுக்கு வந்து என்ன நம்பர் இருக்கீங்க? 8ஆம் நம்பர். எட்டு 2 10. இந்த 10ஐயும் ஒன்றாக்கணுமா? 1ஆம் நம்பரு. சரிங்களா? ரைட். இப்போ வளர்பெரியா தேய்பெரியா? இன்னைக்கு இது அடுத்து இதே மாதிரி ஒரு அட்டவணைக்கு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யணும், வளர்பெரிய ஒரு ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, ஹோம்ஒர்க் மாதிரி வீட்டில் இதே மாதிரி இங்கே வந்து வளர்பெரியாக இருக்கும் பட்சத்தில் கேதில் வந்து 1ன்னு ஆரம்பிக்கணும். சரியா?
இதே இது தேய்பிரைக்கு செவ்வாய்க்கு நேராக ஒன்று ஆரம்பிக்கணும். என்ன பூராடம். அப்போ பூராடத்துக்கு யாரு அதிபதி? சுக்கிரன். அப்போ இதுக்கு முந்தினது தானே சூரியனோட தசை. அப்போ இப்போ என்ன டைம் சொல்லியிருக்கிறாங்க? 5:25 சொல்லியிருக்கிறோம். இந்த 25ன்றத 24ன்னு மாற்றிக்கிட்டா கேலி ஆயிருமா? 1ஆம் நம்பர் வந்துடுமா? அதாவது 5 அப்படியே தான் இருக்க போகுது. 5×20 = 2. இந்த 25க்கு தானே 8ஆம் நம்பர் வந்துச்சு. இதே இது 24க்கு என்ன நம்பர் வரும்? 7ஆம் நம்பர். இல்லை 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 3 இப்போ ஒன்றுனா இங்கே கேது வந்துடுச்சு. இப்போ அதுக்கு இப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? சுக்கிரன் ஓடி இருக்கு. அப்போ என்ன ஒன்று கூட்டணும் இல்லையா? அப்போ 25 அடுத்து 25க்கு அடுத்து 26ன்னு ஓட்டுக்குங்க. 26க்கு திரும்ப ஒன்று வந்துடும். 27 இங்கே முடிஞ்சிருது இல்லையா? அதுக்கடுத்து 28 வரைக்கும். சரியா? அப்போ 1 சொல்லக்கூடா. பொருங்க நான் கொஞ்சம் இல்லை, நான் ஒரு இதுக்காகத்தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நிமிஷம் அவசரப்படாது. 27, 28, 30, 31, 33, 34, 36, 37, சரிதானே? 41, 42, 43, 45, 46, 48, 49, 51, 54க்கு அடுத்து 55, 57, 58. சரிக்கு அதுக்கடுத்து செவ்வாய் இங்கே வந்துடுதா? ரைட். இப்போ நம்ம என்ன டைம் வந்துச்சு? 11:55. சூரிய உதயம் 6:30. 5 5ல் 3 2 5. 5×20க்கு 2. 25 நிமிடத்துக்கு வந்து 8. 8 2 10 1. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ 1ன்றப்ப கேதுவோட நட்சத்திரத்தில் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கிற மாதிரி வருது. ஆனால் நமக்கு என்ன வரணும்? நம்பரு 2 வந்து அது சரியாக போயிடும். அப்போ இந்த 25க்கு அடுத்து இங்கே என்ன இருக்குது? 25க்கு அடுத்து 26ன்னு கூட ஒரு பேஜுக்கு வச்சுக்கோங்க. 26க்கு என்ன நம்பர் வரும்? 9. இந்த 25 நீங்கள் 26ன்னு மாற்றிக்கிட்டோம்னா இந்த 2 அப்பயே தான் வச்சுக்கிற போகிறோம். 26க்கு 9 2 9 2 11 சுக்கிரன். அப்போ குறித்தது வந்து உங்களுக்கு வந்து 5:25 குறிச்சிருந்தா கூட குழந்தை பிறந்த நேரம்னாது 5:26. ஈஸியாக புரியறதுக்காக இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். இந்த கணிதத்தை நீங்கள் வந்து மூல நூல் அநேகமாக நீங்கள் பார்த்துருக்க கூட வாய்ப்பு இல்லை. எனக்கு சொல்லி கொடுத்தது எங்கள் மாமா சொல்லி கொடுத்தாரு. அதை நான் எளிமைப்படுத்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்களே இப்போ ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது எப்போ பயன்படும்ன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன்.
இப்போ கணக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக யாரோ சொன்ன மாதிரி 8 மணி 12 நிமிஷம் 8 மணி 12 நிமிஷத்துக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு காலையில். சூரிய உதயம் வந்து 6 மணி 7 நிமிடம். இதுக்கு என்ன துருவம் வரும்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது நான் செஞ்சு போட்டுக்கக்கூடாது, இதை மட்டும்தான் சொல்லியிருக்கணும். 8 மணி 12 நிமிஷம் குழந்தை பிறந்தது, சூரிய உதயம் 6:07. இப்போ நீங்கள் இந்த 2 மணி சூரிய உதயத்திலேருந்து 2 மணி நேரம் 5 நிமிடம் கழித்து குழந்தை பிறந்திருக்குன்னா வளர்பிறைன்னு வச்சுக்கோங்க, வளர்பிறைனே வச்சுக்கோங்க. நீங்கள் தேய்பிறைக்கு போய் வீட்டு போய் டேபிளில் போட்டுங்க. டைம் லைன் இருக்கா நான் சுருக்கமாக கொடுத்துருக்குறேன். தேய்பிறைக்கு என்ன செய்யணும்னா இது அப்படி இங்கே கேதுன்னு ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக செவ்வாயிலேருந்து ஆரம்பித்து இதே மாதிரி ஒரு டேபிளை போட்டு, வேற ஒன்றும் கிடையாது. சூரியனோட இதுவும் சூரியன் தானே. எப்படி எப்படின்னு கேட்குறேன். இப்போ முதல் 5 நிமிஷத்துக்குள்ள 5 நிமிஷம் சொல்றதுனால 4 நிமிஷத்துக்கு மேல போயிட்டு ஆமா ஆமா அது சந்திரன். ஆமா சந்திரன் 6. அப்ப அதுக்கு நேரா இருக்கிற நம்பர் 4 பிளஸ் 2 கூட்டினா 12 1 2 கூட்டினா 3. மூணாவது இது வந்து சூரியன். சரியா? ரைட். இப்போ என்ன நட்சத்திரம் ஓடி இருக்குன்றீங்க? சுக்கிரன். அப்போ டயத்தை என்ன செய்யணும்? குறைக்கணும். எவ்வளவு குறைக்கணும்? வேற ஒன்றும் இல்லை, இந்த நிமிடத்தை தான் இப்போ நம்ம குறைக்க போகிறோம் இல்லையா? இப்போ 5ன்றதுக்கு பதிலாக எதுக்கு 5க்கு வரைக்கும் 4 ஒரு அரை நிமிஷத்தை குறைச்சிங்கன்னா சரியா போகுமா? அரை நிமிஷத்தை குறைச்சோம்னா சரியா போகும். அப்போ என்ன இப்போ வரும்? 2 மணி 4 நிமிடத்துக்கு குழந்தை பிறந்திருக்கு. அரை நிமிடத்தை மட்டும் குறைச்சிருக்கோம். ஏன் சார் 1.5 நிமிஷத்தை குறைச்சனா தாராளமாக குறைச்சா ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் உங்களுக்கு வந்து மார்க்கண்ட துருவ கணிதம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிறந்த நேரத்தை வந்து 16 துண்டாக பிரிக்கிறோம். ஏன் 16ஆக பிரிக்கிறோம்? ஒரு 10ஆக பிரிச்சுக்கிட்டால் கணக்கு போகிறதுக்கு ஈஸி தானே. ஏன் 16ஆக பிரிச்சுருக்கோம்னா அவர் நம்ம கலைப்பிரின்னு சொன்ன மாதிரி காலத்தை 8 பிரிக்கிறது தான் இந்து கணிதமே இல்லையா? பகல் பொழுது இப்போ ஒரு நாளைக்கு 60 நாளிகைன்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 60 நாளிகைன்றது பகல் பொழுது இரவு பொழுது ரெண்டும் சேர்ந்தது தான் 60 நாளிகை. இப்போ குழந்தை பிறந்தது பகல்லையும் பிறக்கலாம் இரவுலையும் பிறக்கலாம். அதனால தான் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், அந்த பகல் உரிய 8 பகுதி இரவுக்குரிய 8 பகுதி ரெண்டையும் கூட்டினா 16 பங்காக பிரித்து இந்த கணிதம் பண்ணுறோம். இன்னும் நீங்கள் ஆழமாக சிந்திக்கிற பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சரியா? இப்போ வேணாம் அது குழப்பிடும். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயமும் மறந்து போயிடும். இது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, என் நம்பரை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 98 428 41 497. என்னோட பேர் அருள்வே. நம்பர் சொல்கிறேன் 98 428. எழுதி போட சொல்கிறாரு. எழுதுனா தெரியுமா? எழுதுனா தொண்ணூற்றி 98 428 41 497. இப்போ இந்த எழுதிங்களா? மார்க்கண்ட துருவ கணிதம் போடுறீங்க. இந்த மாதிரி எடுக்கிறீங்களா பழைய பாரம்பரிய முறையில் சொன்ன நாளிகை நாடி பிரகாரம் எடுக்கிறீங்களா? அது என்ன செய்கிறாருன்னா நல்லா புரிஞ்சுங்க. 8 மணி 12 நிமிஷம் குழந்தை பிறந்த நேரம், அதுலேருந்து 6 7 கழிக்கிறப்ப 2 மணி நேரம் 5 நிமிஷம் வரும். திரும்ப அதை வந்து நாளிகையாக மாற்றுவார்.
2 மணி நேரம் 5 நிமிஷத்தை நாளிகை மாற்றினா எவ்வளோ வரும்? அடுத்த கதையை சொல்கிறாரு பாருங்க, சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க. ஆ ஆ ஆ ஆ ஏம்மா அந்த 11 பெருக்குறீங்க? 16 ஏன் பெருக்குறீங்க? அதுதான் இந்த கணக்கு. அந்த அது ஏன் அந்த மார்க்கண்டம்னு அந்த வார்த்தை வச்சிருக்கானா, அந்த 16ன்றதுக்கான நம்மளுக்கு எதையுமே டக்குன்னு நான் சொல்ல மாட்டாங்க. சொன்னோம்னா எல்லாம் புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அதுக்கு எது இருக்கிறது எழுதுறமையா? ஏன் 16? அதே சிலர் எழுதுவாங்க 16 துருவம்னு எழுதுறாலும் இருக்கான், இருக்கா இல்லையா? என்னது என்னது குமாரசாமி அதில் வரும். குமாரசாமி இந்த இது வரும், சரிங்களா? அதனால மிகப்பெரிய ஒரு மூல விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு பிறந்த நேரத்தை, ஆமாம் ஆமாம், இதை நீங்கள் ஒரு 10 ஜாதகம் போட்டு பார்த்தீங்கன்னா பிடிபட்டுரும். அரை மணி நேரம்லாம் இல்லை, அதிகபட்சம் உங்களுக்கு 13 நிமிடத்தை நீங்கள் குறைக்கிற மாதிரி வரும். ஏன் ஏன் அடுத்த கேள்வி, ஏன் 13 நிமிடம் வரும்? இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் பெண் காலத்தில் ஆண் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு விதி இருக்கா? ஆண் காலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆண்மைத்தன்மையாக இருக்கும், அதோட குணம் ஆண்மைத்தன்மையாக இருக்கும். அப்படி தானே சொல்லியிருக்கு மூல நூலில். அதே மாதிரி ஒரு பெண் காலத்தில் பெண் அம்சம்னு வச்சுக்கோங்க. பெண் காலம்ன்ற பெண் அம்சம், பெண் காலம் எல்லாம் ஒன்று தான். அந்த நேரத்தில் ஒரு பையன் பிறக்கிறான், அப்போ அவன் பெண்மை தன்மையாக இருக்கான். அது என்ன பெண்மை தன்மை? விட்டு கொடுக்குற தன்மை. அவ்வளவுதான். இந்த மாதிரி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதுமான. அதனால் இதுக்காக நம்ம ஆளுக மடானத்துக்கு ஒரு அம்சத்தெல்லாம் மாற்றி போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. சரி, இப்போ இந்த காலத்துலலாம் சரியாக வந்துடும். இப்போ நீங்கள் வர ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற டைம்லாம் போட்டு பாருங்கள், ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் வராது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேணா நீங்கள் குறைக்கிற மாதிரி வரும், அதுக்கு மேலாம் வராது. அப்போ அவங்க கரெக்டாக குறிக்கலைன்னு அர்த்தம். டயத்தை அவங்க சரியாக குறிக்கலை, அதை சரியாக குறிக்கிறதுக்காக தான் இந்த மெத்தட். இது அப்போ பழமையானதுக்கு சரி. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறது பூரா நான் போன வகுப்பில் வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க இங்கே? ஒருத்தர் தான் வந்திருக்கிறீங்க. போன வகுப்புக்கு போன மாதம் வந்த வகுப்பில் கலந்துட்டு ஒரே ஒரு ஆள் தான் சார் வந்திருக்கிறாரு, மற்றெல்லாம் புது ஆளுகளாக இருக்கிறாங்க. பரவாயில்ல. அதில் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன், இந்த பிறந்த நேரத்தை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ரைட். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், இன்னைக்கு நட்சத்திரம் சுக்கிரன் இல்லையா? இதை இந்த 2க்கு 8ன்னு போட்டுக்கிட்டோம் இல்லையா? இந்த 4க்கு இங்கே பண்ணுறோம். இந்த 4.5ன்னு போடுறப்ப 4.5க்குரிய நம்பர் என்னங்க? 3. 3ஆம் நம்பரு 8 + 3ன்னு போட்டிங்கன்னா 11. 11 = 2. 2ன்னா சுக்கிரன். சரியா? இதெல்லாம் நான் பயன்படுத்தி ஏறக்குறைய ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதனால கொஞ்சம் ஒரு சின்ன தடுமாற்றம். இதை விட அட்வான்ஸ் மெத்தட்லாம் இருக்குது. ஆனால் சார் இன்னும் என்ன தலைப்பில் பேசுகிறீங்கன்னு கேட்டார். இந்த டக்குன்னு எனக்கு ஃப்ளாஷ் ஆனது இந்த விஷயம், அதனால் இதை பற்றி பேசியிருக்கிறேன். இதை விட சிறப்பான துல்லியமாக பிறந்த நேரத்தை சரி பண்ணுறதுக்குலாம் வழிவாய்க்காலாம் இருக்குது. தேவைப்படுறவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஜனரஞ்சமாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் முடிச்சிட்டுமாங்க சார்? சரி, இவர் நம்ம கலைப்பிரியன் சொன்னார் இல்லை, இருந்தார், இப்போ தான் கீழே போயிருப்பார்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ இந்த இதில் எத்தனை பேர் ஜாமுக்கோள் 6 இடத்துல பரீட்சம் இருக்கிறவங்க? 1. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நூலில் இப்போ சார் சொன்ன மாதிரி ஜினேந்திரமால் அந்த மாதிரி புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர் அவர் வீட்டில் பார்க்குற
தனியாக ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் நடுவில் உட்காந்துருப்பார். நல்லா கவனிச்சுங்க, நம்ம உட்கார மாதிரி ஒரு ஓரத்தில் உட்கார மாட்டாங்க. அந்த ரூமில் நடுவில் தான் உட்காந்துருப்பார். ஒருத்தர் வந்து ஜாமக்கோளாரிடம் பார்க்க வர்றாருன்னா, இப்போ எங்கேருந்து வர்றையான்னு கேட்டால், நான் வந்து இந்த ஊர்லேருந்து வர்றேன்னு சொன்னார்னா, இவர் இருக்கிற இடத்துக்கு அந்த ஊர் எந்த திசைன்னு பார்த்து அதில் வந்து ஆர்வம் போடுவார். புரியுதுங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? திருநகரில் இருக்கிறோம். மதுரை சிட்டி எந்த பக்கம் இருக்குது? ஒருத்தர் வடக்குன்றார், ஒரு கிழக்குன்றார் இல்லையா? வடகிழக்கு, அதுதான் சரி, வடகிழக்கில் இருக்கான். சரி, இந்த குழப்பம் நம்ம அந்த வடகிழக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம வந்து ஆர்வமாக போடணுன்றது இருக்குது. இதை வந்து ஆழ்ந்த சிந்தனை அனுபவம் செஞ்சு நம்ம இவர் வைத்தியநாதன், திருச்சி வைத்தியநாதன், அவர் வந்து ரிட்டையர்டு பைலட்டாக இருந்து, அதாவது ஆர்மி பைலட்டாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். சாரோட இனிய நண்பர். அவங்க மிஸ், அவங்க பொண்ணுலாம் இப்போயும் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வைத்தியலிங்கம் சார் வந்து எங்களுக்கு வந்து திண்டுக்கல்ல இது மாதிரி முந்தி வகுப்பு நடக்கும். சார்லாம் ஆர்கனைஸாக இருந்துருக்கிறாரு. அங்கே வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்துருக்கிறார். அவர் தான் என்ன செஞ்சார்னா, ஒவ்வொரு 5 நிமிடத்துக்கும் ஒரு ஆறுடம் மாறும். இப்போ 10 மணி 5 நிமிடம்னு வச்சுக்கோங்க. ஆறுடம் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம், மேசத்தில் போட்டுருங்கன்றார். எதமோ மணி என்னமோ இருந்துட்டு போகுது, நிமிடம் 10. அப்போ ஆறுடம் என்ன போடுறது? ரிஷபம். அடுத்து 15 நிமிஷம் மிதுனம். இந்த மாதிரி போடுங்க, சூப்பராக இருக்குனாரு, கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி மேம்படுத்துறதுக்கு அந்த செஞ்ச அவரை வைத்தியலிங்கம் சார் இப்போ நம்ம மனமாற நினச்சிக்கிடுவோம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ராகு காலத்தை பற்றி நம்ம கலைப்பிரியன் சொன்னார். இந்த கட்டம் ஜாமக்கோளாரோட கட்டம்னு வச்சுக்கோங்க. கிழமை அதிபதி வந்து காலையில் 6 to 7:30 இங்கே இருப்பார் இல்லையா? 6 to 7:30 இந்த திரராசிகளெல்லாம் கிரகங்கள் வராது. அடுத்து 7:30 to 9, 9 to 10:30, 10:30 to 12, 12 to 1:30, 1:30 to 3, 3 to 4:30, 4:30 to 6. சரிங்களா? அந்த வருஷம் என்ன சொன்னார்? சூரியன், செவ்வாய், இதை கேதெல்லாம் வராது. இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் சூரிய உதயத்தில் சூரியன் எங்கே இருப்பார்? மீனத்தில் இருக்குன்னு அவர் சொல்கிறார். கரெக்டாக அது இல்லை. அப்புறம் எங்கே இருப்பார்? அப்படி கிடையாது. ஜாமக்கோளுக்குன்னு இதுதான் ரூல். நீங்கள் உங்கள் இதவே மறந்துடணும், ஜோசியத்தையே மறந்துடணும். இது வந்து ஆரோடம், ஜாமக்கோள் ஆரோடம். ஆமாம். ஆனால் நீங்கள் வந்து ஜோதிடத்தில் சாதிக்க முடியுமா, சாதனை பண்ண முடியுமான்றத இந்த ஜாமக்கோள் ஆரோடத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும். ஒரு முதல்ல வந்து இந்த கணிதத்தை பழகுங்க. சரியா? பழகுனதுக்கு பின்னாடி நீங்களாக ஒரு 10-50 ஆரோடம் போட்டு பாருங்கள். இன்னும் ஆர்வம் இருக்கிறவங்க 100 ஆரோடம் போட்டு பாருங்கள். அதில் எத்தனை இது சரியாக வருதோ அத்தனை சதவீதம் நீங்கள் வந்து தொழில்முறை ஜோதிடராக ஆவதற்கு வாய்ப்பார். ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான இது ஜாமக்கோள் ஆரோடம். சரியா? இதுக்குன்னு நான் ஒரு புக்கு போட்டிருக்கேன். இதுக்குன்னு இல்லை, பாரம்பரிய முறையில் பலன் சொல்கிறது ப்ளஸ் திருமண பொருத்தம் பார்க்கறது, ஜாமக்கோள், இது பூரா சேர்ந்து ஒரு புக்கு போட்டிருக்கிறேன். வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பரை ஏற்கனவே குறிச்சிருக்கீங்க. புத்தகத்து பேர் வந்து ஸ்ரீ ராஜ ஜோதிடம். சரியா? புத்தகத்து வேலை வந்து 500 ரூபா. திருப்தி இல்லாட்டினா பணம் வாபஸ். இருக்கு. சரி, இப்போ வந்து ஜாமக்கோள்னாவே ஞாயிற்றுக்கிழமைனா இங்கே தான் இருப்பார் சூரியன். சூரியனுக்கு அடுத்து எந்த கிரகம் சொல்லியிருக்கிறான்?
செவ்வாய் இங்கே வருவார். செவ்வாய்க்கு அடுத்து எந்த கிரகம்? இந்த இங்கே வரிசையை பார்த்துக்குங்க. குரு, அடுத்து புதன், அடுத்து சுக்கிரன், அடுத்து அடுத்து சந்திரன், அடுத்து ராகு. ராகு எங்கே இருக்கிறாரு? 4:30 to 6 இருக்கிறார். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 4:30 to 6 வந்து ராகு காலம். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கிழமைக்கு போட்டு பாருங்க, போட்டு பாருங்க. திங்கக்கிழமை போட்டு பாருங்க. இதே மாதிரி ஒரு கட்டத்தை போடுங்க. முதல் கட்டத்தை போடுங்க சார். இதே மாதிரி ஒரு கட்டத்தை போட்டு சந்திரனை வந்து மீனத்தில் குறிங்க. அதுக்கு அடுத்து இந்த கிரக வரிசைப்படி கிரகங்கள் அடைங்க. இதை பார்க்கக்கூடாது. மீனத்தில் நல்லா கவனிச்சுங்க. நீங்கள் எந்த கிழமையை வேணாலும் வச்சுக்கோங்க. கிழமை அதிபதியை கொண்டு போய் 6 to 7 சொல்லக்கூடிய மீனத்தில் குறிச்சிருங்க. குறிச்சிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. செவ்வாய்க்கு அடுத்து எந்த கிரகம் வரும்? குரு, அடுத்து புதன், புதனுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து சனிக்கு அடுத்து சந்திரனுக்கு அடுத்து ராகு. சந்திரன் பொரிய 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 அதான் சொல்றேன். மூட் அவுட்ல இருக்கேன்னு சொல்றேன்னா சரியா 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 கோவிக்காதீங்க. சந்திரன் சந்திரன் ராகு சரியா. அப்போ எத்தனை மணிக்கு உங்களுக்கு ராகு காலம் வருது? வந்துடுச்சா? அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் எந்த கிழமைக்கு வேணாலும் போட்டுக்குங்க. அந்த நேரத்தில் தான் ராகு காலம் இருக்கும். சரியா? எந்த புத்தகத்திலும் நீங்கள் அப்படி இதை பார்க்க முடியாது. கௌரி பஞ்சாங்கம்னு ஒன்று பார்க்குறோம் இல்லையா? அதில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து விஷம்னு போட்டிருப்பாங்க. சரியா? விஷம்னா ராகு, நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தபடியாக இந்த கௌரி பஞ்சாங்கத்தில் வந்து உத்தியோகம்னு போட்டிருப்பாங்க. ஆமாம், அது எப்படி? அதே அப்படித்தானே போட்டிருக்கேன். அப்போ நாங்கள் அப்படித்தான் சொல்லுவோம். அதோட விரிவாக்கம் தெரிஞ்சுக்கிற மாட்டோம் இல்லையா? அந்த உத்தின்றது உத்தியோகத்தை குறிக்கும். அந்த உத்தியோகன்றது சூரியனை குறிக்கும். சரியா? அங்கே எங்கெங்கெல்லாம் உத்தின்னு போட்டிருக்கோ அது உத்தியோகத்தை குறிக்கும். அது வந்து சூரியனை குறிக்கும். அடுத்து எங்கெங்கெல்லாம் அமிர்தம்னு போட்டிருக்கோ அது பூரா சந்திரனை குறிக்கும். அடுத்து ரோகம், ரோகம்னா செவ்வாய். லாபம் போட்டிருந்தா புதன். அடுத்து தனம்னு போட்டிருந்தா குரு. அடுத்து சுகம்னு போட்டிருந்தா சுக்கிரன். சோரம்னு போட்டிருந்தா சனி. விஷம்னு போட்டிருந்தா ராகு. இப்போ மொத்தம் இருக்கிறது 12 கட்டம். இதில் வந்து நம்ம வந்து 8 கட்டத்தை திரராசிகள் பூரா அடைச்சிட்டோம். ஏன் அடைச்சோம்னா நம்ம பயன்படுத்துறது 8 கிரகங்களை தான் இங்கே பயன்படுத்துகிறோம். சூரியன்லேருந்து ராகு. அதனால தான் அந்த 8 கிரகங்களை பயன்படுத்துகிறோம். சரி, இன்னும் நிறையா பேசலாம். சார் வந்து போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப சந்திப்போம். வாழ்க 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 வாழ்க.